Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்வோம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. 26வது வசனம், சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்து, காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தோரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை, உடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த நாளில் கூட அவரே நாங்களோட வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோட பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க. எங்களுடைய இருதயங்களை, எங்களுடைய காதுகளை நாங்கள் திறந்து கொடுக்குறோம். அன்று எங்களுக்காக வைத்திருக்கிற இன்றைக்கான மன்னாவை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் கேட்கிறோம். உமக்கே துதிகன மகிமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த நாட்களில் நாம் விசேஷமாக ஆராதனையை குறித்து நம்ம பார்த்துட்டு வருகிறோம். ஆராதனை என்பது எவ்வளோ முக்கியம். ஆராதனைக்கு அதை மிகைப்படுத்தி முக்கியத்துவம் படுத்தி சபையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதன் நோக்கமே ஆண்டவரை ஆராதிப்பதற்காக தான் அப்படின்றத குறித்து போன வாரங்களில் நாம் பார்த்தோம். நம்ம எல்லாரும் ஆண்டவரை உற்சாகமாக ஆராதிக்கிறதுக்கு ஆயத்தமாக வரணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், தேவனுடைய ஆண்டவராகிய தேவனை எப்படி புகழ்ந்து பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாடலில் எழுதினிலிருந்து அநேக காரியங்கள் நமக்கு விளங்குகிறது. ஆண்டவர் எதற்காக, ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார், ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார், ஆண்டவர் மகிமை நிறைந்தவர், ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை அவருடைய சந்நிதியிலே நமக்கு தருகிறார். பூமியில் உள்ள எல்லா தெய்வங்களை உண்மையெல்லாம் ஆண்டவராகிய தேவன் ஒருவரே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர், அவரே நம்மை உண்டாக்கினவர் என்பதை அங்கீகரிக்கிற வகையில் இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் உங்களோடு கூட வேதாகமத்திலிருந்து ஆராதனை என்பது குறித்து உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். லேவியராகமம் புத்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம். லேவியராகமம் புத்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் ஜனங்களோட ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கை, அதனுடைய ஒரு பகுதி. அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறார்? நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். I will walk among you and I'll be your God and you shall be my people. இது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளோட ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கை. எப்போ ஏற்படுத்தின இந்த உடன்படிக்கை? இது சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். ஜனங்களை வழி நடத்தி அவரை ஜனங்களை வழி நடத்தி இப்போ சீனாய் மலை அண்டையில் வரும் பொழுது ஆண்டவர் அவங்களோட முகமுகமாக பேசுகிறார். அப்படி பேசுகிற போது ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை கர்த்தருடைய தாசனாகிய மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும்
வரும்பொழுது இப்படிதான் சொல்ல போறாரு. என்னன்னா, நான் உங்கள் நடுவிலே உலாவ போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் நம்மளோட கூட வாசம் பண்ண போகிறார். ஆண்டவர் சொல்றார், நான் உங்கள் தேவனா இருப்பேன். நான் உங்கள் தேவனா இருப்பேங்க. அதற்கு பிரதிபலனாக நாம அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களாக நீங்கள் எல்லாரும் என் ஜனமாய் இருப்பீர்கள். இது ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கை. இஸ்ரவேல் ஜனங்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை தேடுகிறவர்களே, நீங்கள் என்னை சேவிக்கும் பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். உங்களை வழிநடத்துவேன். உங்கள் வாழ்க்கையை நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை மனுஷனோட பண்றத இந்த இடத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதே வசனங்களா இருக்கலாம், இதே பொருள் அடக்கம் அர்த்தமுடைய இந்த வார்த்தையானது வேதாகமத்தின் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சேஷம் வரைக்கும் மறுபடியுமாக வெவ்வேறு வார்த்தைகள்னால, வெவ்வேறு உச்சரிப்புகள்னால இதே வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவராகிய தேவன் பரலோகத்தை குறித்த தரிசனம் கொடுக்கிறாரு. அந்த பரலோகத்தை கொடுத்த தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 21ஆவது அதிகாரம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆவது அதிகாரம் 3வது வசனத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, மேலும் பரலோகத்தில் உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இங்க பாருங்க, முன்பாக ஆண்டவர் எப்படி மோசையோட சீனாய் மலையில வாக்குத்தத்தம் பண்ணாரோ, அதே போல புதிய எருசலேம் வரப்போகிற புதிய உலகம், ஆண்டவராகிய தேவன் மறுபடியுமா வானாதி வானங்களே அவர் வந்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டு புதிய வானம் புதிய பூமி உண்டாகி, அந்த புதிய வானம் புதிய பூமியில ஆண்டவரோட நம்ம நித்தியமா இருக்கும்போது அந்த பரம எருசலேம், அந்த புதிய எருசலேம்ல இருக்க போகிற சம்பவமாவது மனுஷர்களிடத்திலே தேவன் வாசமாய் இருப்பார். வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்கள் வாசமாய் இருப்பார். அவரும் அவர்களுடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் என்னத்தை வாக்குத்தத்தம் பண்ணாரோ அதை மறுபடியுமாக புதிய எருசலேம்ல கூட இதே சம்பவம். ஆண்டவர் அவர்களுடைய தேவனாயிருந்து நாம் அவருடைய பிள்ளைகளாக அவரை சேவிக்கிறவர்களாக மாறி அவருடைய ஜனங்களா நித்தியமா இருக்க போகிறோம் என்பது ஆண்டவர் புதிய எருசலேம்லயும் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தம் அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, ஆண்டவராகிய தேவன் எப்படி பாருங்க, அவருடைய வாஞ்ச, அவருடைய விருப்பம் எல்லாம் நாம அவரோட இருப்பது. அல்லேலூயா. நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற தொடர்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த உறவு என்ன பண்ணக்கூடாது, பிரிஞ்சிட கூடாது. ஒரு நல்ல என்ன சொல்றது, ஒரு சாலிட் ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு என்ன சொல்றது, இறுக்கமான உறவு அப்படின்னா அந்த ஒரு உறவு அப்படின்னு சொன்னாவே அந்த உறவுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ன சொல்றது இருக்கு, வேலைகள் இருக்கும். இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு கணவன் மனைவி அப்படின்னா கணவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, மனைவிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, பெற்றோருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஒருத்தர் அவரவர்கள் அவங்கவுங்க வேலையை செய்யும் பொழுது அந்த குடும்பம் ஸ்மூத்தா ரன் ஆகும். ஆமென். யாராவது ஒருத்தர் அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாம விட்டுட்டாங்கன்னா, இல்லை அங்கே செய்ய வேண்டிய ஆள் இல்லைன்னா அந்த குடும்பமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். ஆமா தானே? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இதே போலதான் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையில் வரார்.
என்ன உடன்படிக்கையில்? நான் உங்களுடைய தேவன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மக்கள். நீங்கள் என்னை சேவிக்கும் பொழுது நான் உங்கள் தேவனாக இருந்து உங்களை வழிநடத்தி, உங்களை காப்பாற்றி, உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து, உங்களுடைய வழிகளை செவை பண்ணுவேன். நான் உங்களுக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். உங்களுடைய தேவைகளை சந்திப்பேன். உங்களுடைய வியாதியின் நேரத்தில் உங்களுக்கு நான் சுகத்தை கொடுத்து, உங்களுடைய எதிரிகள் உங்களை தாக்கும் பொழுது நான் உங்களுக்காக யுத்தம் செய்து, நான் உங்களுக்காக அவர்களை முறியடித்து எதிரிகளை தகர்த்து போட்டு உங்களை வெற்றியடை செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பஞ்ச காலத்தில் நான் உங்களை போஷிப்பேன். உங்களுக்கு என்ன சொல்றது, கட்டாத வீடும் நடாத திராட்சை செடியும். அல்லேலூயா, சதம் அல்ல சொல்லுவோமா? ஆமாம், நீங்கள் பிரயாசப்படாமல் நான் உங்களுக்காக, நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருந்தால் போதும், ஆண்டவர் உங்களுக்கான எல்லா தேவைகளும் சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை மேன்மைப்படுத்துவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களுக்கு சுகத்தை தருவேன் சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் ஆண்டவர் பொறுப்பெடுக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் நம்மளை வழி நடத்தணும். ஆண்டோடைய வழிநடத்தல, ஆண்டோடைய அரவணைப்பை, ஆண்டோடைய கைடன்ஸை, வழிகாட்டுதலை என்னுடைய வாழ்க்கையில் உணரணும்னு சொல்கிறவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? அவரை உண்மையாக சேவிக்கணும். ஆமென். அவருடைய பிள்ளைகளாக உண்மையாக இருக்கணும். நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற நியாயமாக ஆண்டவரை உண்மையாக சேவிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையானவைகளை, நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்மளை வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்போ நம்முடைய வாழ்க்கையில் அங்கீகரிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட வாழ்க்கையில் உனக்கு வழி காட்டுவேன், உன்னோட வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவேன், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகளை சந்திப்பேன், உங்களுடைய எதிரிகள் இருந்து உங்களை விடுதலை ஆக்குவேன் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? அவருக்கு தான் முதல், the supreme authority. ஆண்டவர் தான் எல்லாவற்றிற்கும் மேலானவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் தான் எல்லாவற்றிற்கும் மேலானவர். அவர் ஒருவரை மாத்திரமே நான் சேவிப்பேன் அப்படின்னு நாம் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்யணும். அல்லேலூயா. நாம சேவிக்கிற ஆண்டவர் கல்லும் மண்ணும் அல்ல, மனுஷனுடைய கைகள்னால உருவாக்கப்பட்டவர் அல்ல, அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பேற்பட்ட தேவனை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சொந்த ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்ம என்ன பண்றாரு? அவர் இங்க என்னுடைய பிள்ளைகள், என் மகள், அவர்களை நான் வழி நடத்துவேன், என் பிள்ளைங்க எப்படி இருக்கணுமோ அப்படி ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தன்னுடைய பொறுப்புல நிலைநிற்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு என்ன அவசியம்னா கம்யூனிகேஷன். அங்க என்ன இருக்கணும்? அங்க பேச்சுவார்த்தை இருக்கணும். அங்க உறவு நிலைப்பட்டோன்னா அங்க பேச்சுவார்த்தை இருக்கணும், தொடர்பு இருக்கணும். ஆமென். சதமாலையே சொல்லுவோமா? ஆமா. இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறவங்கள ஒருத்தர் பேசலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகாது? அந்த குடும்பம் சரியா சீரா செயல்பட முடியாது. ஒரு கம்பெனி இருக்கு, ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, எப்படி இருக்கும்? டீமாக தான் வேலை செய்ய முடியும், தனித்தனியாக வேலை செய்ய முடியாது. ஆமென். அந்த இடத்துல நல்ல உறவு இருந்தால் தான் குடும்பமாக இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, அது சீராக செயல்பட முடியும். உறவு அப்படின்னாவே அங்கே என்ன இருக்குது? அங்கே பேச்சுவார்த்தை இருக்கும், அங்கே சம்பாஷணை இருக்கும், அங்கே கலந்துரையாடல் இருக்கும். அப்படி கலந்துரையாட, உறவு கொள்வதற்கு, அங்கே தொடர்பு கொள்வதற்கான ஒரு வழி தான் ஆண்டவரை ஆராதிப்பது. ஹல்லேலூயா. சத்தமாலையிலே சொல்லுவோமா? ஆண்டவராகிய தேவன் மனுஷனை உருவாக்கின போதே பகலின் குளிர்ச்சியான வேலையில் ஆதாமோட ஈவினிங் டீ டைம் மாதிரி, ஈவினிங் டீ டைமுக்கு ஆண்டவர் he want to chat with Adam and Eve. அதுக்காக தான் வந்தார். அவங்களோட உறவு கொள்ளும்படியாக, அவங்களோட ஐக்கியம் கொள்ளும்படியாக ஆண்டவர் வந்தார். ஆனால் மனுஷன் என்ன பண்ணல? அங்கே ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டான். எப்போ வர்றது தான் ஆஸ் யூஷுவல், ஆண்டவர் வந்துட்டே இருக்க இந்த இடம் தான். அப்போ வரும்போது அன்றைக்கி அவன் இல்லை, அவன் ஆப்சண்ட்டு, இக்னோர் பண்ணிட்டான்.
அவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய சொந்த பாதையை தேர ஆரம்பிச்சான். அதனால என்ன பண்ணுச்சு, அந்த உறவு முறிக்கப்பட்டுச்சு. திரும்ப அந்த அந்த உறவை ஸ்திரப்படணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் அநேக விதத்தில் மனுஷனுக்கு ஆண்டவர் முன் வந்தார். He rescued us throughout. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் இருந்து ஒருவேளை ஆண்டவர் இவங்க 2 பேரும் வேணாம்பா ஒரேடி அழிச்சு அவங்க 2 பேரும் காலி பண்ணிட்டு புதுசாக ஒரு புது மனுஷனையும் உருவாக்கியிருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் என்ன பண்ணார், இரக்கமுடையவராய் அவர்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாய் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து என்னைக்கு பாவம் இந்த உலகத்தில் வந்துச்சோ அன்னைக்கு ரட்சிப்புக்கான வழியை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்புக்கான வழி அப்பயோடு நிற்கலை, அவங்களோட நின்று போகலை, இன்னும் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் இன்னும் நம்மளோட தொடர்பு கொள்ள விரும்புகிறார். மனுஷனோட சேர்ந்து அவரை சேவிக்கணும், அவரோட உறவு கொள்ளணும், அவரோட நேரத்தை செலவிடணும். அந்த நேரத்தை செலவிட விதம் தான் ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிற நேரம், ஆண்டோட வசனத்தை தியானிக்கிற நேரம், ஆண்டவரோட பேசுகிற நேரம். ஜெபம்ன்றது வெறும் நம்மளுடைய விண்ணப்பங்களை சொல்கிறது மாத்திரமல்ல, அதில் ஸ்தோத்திரம் இருக்கணும், துதி இருக்கணும். அப்படி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும். அப்பேற்பட்ட உறவு இருக்கும் பொழுது தான் அந்த உறவு பலப்படும். ஹல்லேலூயா. நான் உங்கள் முன்பாக நடந்து நான் உங்களுக்கு முன்பாக செல்லுவேன். எப்படி செல்ல முடியும்? நாம் அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தான். ஆண்டவரே, நீ எங்கள் வாழ்க்கையை வழி நடத்துங்க, எங்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்க, எங்களை போஷியுங்க அப்படின்னு ஆண்டவரை நம்பி நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணி அப்படின்னா அது ஆராதனை. அப்போ ஆண்டவர் மனுஷனோட ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை என்னன்னா, நான் அவர்களுடைய தேவனாக இருப்பேன், அவர்களுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க, நான் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடப்பேன், அவருடைய வாழ்க்கையில் நான் அவர்களை வழி நடத்துவேன். எவ்வளோ பெரிய ஒரு வாக்குத்தத்தம். அவன் சத்தமாலையிலே சொல்லுவோமா? ஆமாம், நான் அவர்களுடைய வாசமாக இருந்து அவர்களுடைய ஜனமாக இருப்பார், தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவருடைய தேவனாக இருப்பார். ஆண்டவர் நம்மளோடு இருப்பது பார்த்தோம்னா புதிய ஏற்பாட்டிலும் இதே வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. எங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தில் வார்த்தையை குறித்து சொல்லப்படுது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்துச்சு சொல்லிட்டு யோவான் 1ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம் என்ன சொல்லப்படுது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது the word became flesh and dwelt among us. ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி தான் போட்டிருக்கு, he pitched his tent among us. அவர் வானத்திலிருந்து அவர் கூடாரத்தை எடுத்து மனுஷர்களாக நம்ம மத்தியிலே அவர் கூடாரத்தை போட்டாரு. ஹல்லேலூயா. சத்தமாலையிலே சொல்லுவோமா? இதுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுடைய நோக்கம், நமக்குள்ளே வாசம் செய்யும்படியா. புரளிலே சொல்லுவோமா? சத்தமாலையிலே சொல்லுவோமா? ஆமா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களும் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் என்ன பண்றாரு? வாசம் செய்கிறார். ஏசை எங்க இருக்கிறாருன்னா அங்க இருக்கிற இங்க இருக்கிற எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்க்கையை நடுநாயகனா மாறணும். ஹல்லேலூயா. நடுநாயகமா இருக்கிற நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பேசணுமா பேசக்கூடாதா? அவரை துதிக்கணுமா துதிக்கக்கூடாதா? அவரை ஆராதிக்கணுமா ஆராதிக்கக்கூடாதா? அவரை ஸ்தோத்திரிக்கணுமா ஸ்தோத்திரிக்கக்கூடாதா? அப்போதான் நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒருத்தர் அந்த சம்பாஷணை இருக்கும், அங்கே பழக்க வழக்கம் இருக்கும். அப்படி நம்ம சார்ந்து இருக்கும் போது அதனால வருகிற ஆசீர்வாதம், அவர் நம்ம மத்தியிலே நடக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாலையிலே சொல்லுமா?
இது குறித்து வேதாகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். சம்டைம்ஸ் ஆண்டவர் சொல்றாரு பிதாவாகிய தேவன், அவர் நம்முடைய பிதா, அவர் நம்முடைய பிதா, தகப்பன். அவர் தகப்பன், நம்ம எல்லாம் பிள்ளைகள் அப்படின்னா இது ஒரு குடும்பம். எல்லாருக்கும் விளங்குதா? ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர், ரட்சகர், நம்ம ரட்சிக்கிறவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதனுடைய உறவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியிலிருந்து தொடர்ந்தேச்சியா. அப்போ அங்கே இருக்கப்பட்ட அந்த உறவு என்ன பண்ணணும்? பலப்படணும். எல்லாம் சொல்லுங்க, உறவு என்ன பண்ணணும்? பலப்படணும். உறவு பலப்படணும் என்ன பண்ணணும்? அங்கே சம்பாஷணை இருக்கணும், அங்கே பேச்சுவார்த்தை இருக்கணும், அங்கே ஒருத்தர் ஆதரிக்கிறவர்களாக இருக்கணும், ஒருத்தரோடு பேசுகிறவர்களாக இருக்கணும். அதற்கு தான் ஆராதனை என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எல்லாம் நீதிமான்களாக விரும்புகிறார், நம்ம எல்லாம் நீதியுள்ளவர்களாக வழிநடத்த விரும்புகிறார். அவருடைய உண்மை நிமித்தமாக ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. சத்தமாலிலே சொல்லுவோமா? ஆமா, நாம எத்தனையோ தடவை நம்ம வழி விலகி போனாலும் ஆண்டவர் அவர் நம்ம கூட வைத்த அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து, ஹல்லேலூயா, நம்ம மறுபடியும் அவர்கிட்ட வரும்போது மறுபடியும் அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்பேற்பட்ட நல்ல ஆண்டவரை தான் நாம சேவிக்கிறோம். இது குறித்து வேதாகமத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களோட கூட 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனம், 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, இந்த உறவு யாரோட ஐடியா? ஆண்டவரோட ஐடியா. இட்ஸ் காட்ஸ் ஐடியா. அவர் என்ன பண்ணாரு? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், எல்லாம் வாசிப்போமா? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்கிறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் யார் எடுத்தது? ஆண்டவர். ஹல்லேலூயா. மனுஷன் இல்லை, மனுஷன் பாவியான மனுஷன் பாவத்தில் விழுந்து அதிலிருந்து மீண்டு வர முடியாம தவிச்சிட்டு இருந்தான். ஆண்டவர் அவர் முந்தி நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினால, அவர் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினால, இன்னும் உன்னை நேசிக்கிறேன், நான் இன்னும் உங்க மேல அக்கறை உள்ளவனா இருக்கிறேன், இப்போ கூட நீ வந்தா நான் உன்னை என்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நடத்துவேன் அப்படின்றத ஆண்டவர் பொறுப்பெடுத்துக்கிறார். சத்தமலையில் சொல்லுவோமா? அப்படி ஆண்டவரை நாம் சார்ந்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகிறது, நம்முடைய உறவு என்னப்படுது? பலப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த உறவுலேருந்து வெளியே வரணும் என்ன பண்ணோம்? அவர் சட்டையே பண்ணக்கூடாது. அப்படி என்ன பண்ணக்கூடாது? ஜெபமே பண்ணக்கூடாது, பைபிளே வாசிக்கக்கூடாது, கோயிலுக்கே போகக்கூடாது, சர்ச்சுக்கே போகக்கூடாது, ஆராதனையில் கலந்துவே கூடாது. அப்படின்னா போச்சு, ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு முறிஞ்சு போயிடும். ஏன்? அது உறவு ஏற்படுத்துறதுக்கான ஒரே வழி என்னது? ஜெபம், வேத வாசிப்பு, ஆண்டவரை துதிக்கிற ஆராதனை, ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற ஒரு கூடுகை. இது இல்லைன்னா இல்லை, ஆண்டவரோட உறவே கிடையாது. இப்போ ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் வேணாம், ஒன்று வேணாம், சாமி வேணாம், ஒன்று வேணாம், எல்லாம் இப்போ அப்படின்னா முடிஞ்சு நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சு சின்ன பண்ணமாக போயிடும். நம்மளே போய் ஒரு குழிக்குள்ளே விழுற மாதிரி, நம்மளே வந்து நமக்கு நாமே என்ன சொல்கிறது, நம்மளே கொண்டுக்கிற மாதிரி. அது அர்த்தம் சரீர பிரகாரமாக, மனதளவுலேயும் சரி, சரீர பிரகாரமாக சரி, எல்லா விதத்துலேயும் நம்ம வாழ்க்கை ஸ்தம்பித்து போய் கேள்விக்குறியாக நம்மளோட வாழ்க்கைக்கு ரத்தம் இல்லாமல் போயிடும் எப்போ ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் இல்லைன்னா. ஆமென். சத்தமாமே சொல்லுவோமா? எப்போ ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் வராரோ அப்போ தான் நம்மளோட வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டோட திட்டம் நமக்கு வெளிப்படுத்துது. ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? நீங்கள் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்றுமில்லாதவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் படித்து பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, வசதியான சரி, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது எப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. சத்தமலையில் சொல்லுவோமா? அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அவரை ஆராதிப்பதில் மிக முக்கியப்படுத்தணும். ஹல்லேலூயா.
ஆராதனை என்பது நம்முடைய இருதயத்திலிருந்து வருது. நம்முடைய உறவு சரியா இருந்தால் தான் அந்த ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. யோவான் 4வது அதிகாரம் 23வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணோட ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். அப்படி பேசிட்டு இருக்கும்பொழுது ஆராதிக்கிறவங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய உண்மையை சொல்றார். என்னன்னா, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் என்னன்னா, ஆண்டவராகிய தேவனை, ஆண்டவராகிய பிதாவாகிய நம்ம படைத்த ஆண்டவரை உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. சத்தமாலே சொல்லுவோமா? நம்மளுடைய ஆராதனையானது, நம்முடைய துதியானது, நம்முடைய ஜெபமானது, நம்ம பாட்டு பாடுறதானது, இது பேரளவுக்கு இருக்கக்கூடாது, மனசளவில் இருக்கணும், உண்மையா இருக்கணும். சத்தமாலே சொல்லுவோமா? அதை தான் ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார் என்பதை வேதாகமத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 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 உறவை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அதுக்காக தேடிட்டே இருக்கிறாரு அப்படிதான் சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான உறவு இது மனுஷனோட ஏற்படுத்த உடன்படிக்கையினால வந்தது. ஹல்லேலூயா. நம்ம திரும்பவும் பார்க்குறோம், ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஜலப்பிரளயமே வந்துட்டு முடிஞ்ச பிறகு மறுபடியுமாக ஆண்டவர் ஆபிரகாம் என்ற மனுஷனை தெரிந்து கொண்டார். அவர் எடுத்து ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனத்தில் சொல்றாரு, நான் உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னுடைய தேவனாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்? ஆபிரகாமின் மூலமாக, உன் மூலமாய் பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதற்கு ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கை என்ன? நான் காமிக்கிற தேசத்துக்கு போ, நீ என்ன பின்பற்றி வா. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவரை நீ நம்பு. வானத்தையும் பூமியை படைச்ச ஆண்டவர் கல்லுலையும் மண்ணிலையும் இயற்கையிலையும் இல்லை, இயற்கையே படைச்சவர் ஆண்டவர். அந்த ஆண்டவரை சூரியனை நமஸ்கரிக்காத, மலையை நமஸ்கரிக்காத, கடல் நமஸ்கரிக்காத, இல்லை நதியை நமஸ்கரிக்காத, இதெல்லாம் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவைகள். இதையெல்லாம் உருவாக்குன ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவரை நீ வணங்கு. அந்த ஆண்டவர் கல்லுலையோ மண்ணிலையோ மனுஷனால செய்யப்பட்ட கோவில்கள்லையோ இல்லை. அவர் ஆவியுள்ள ஆண்டவர், ஆவியோட உண்மையோடும் அவரை நம்ம தொழுது கொள்ளணும். ஹல்லேலூயா. சத்தமாலையில சொல்லுவோமா? ஒரு அழகான பாட்டு இருக்கு, என்ன சொல்றது, நிகரே இல்லாத சர்வேசா. அந்த பாட்டு இருக்காப்பா? இருக்கா இல்லையா? ஓகே. புல்லும் வெள்ளியும் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. எத்தனை பேருக்கு தெரியும்? பொன்னும் வெள்ளியும் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல, ஆவியோடும் உண்மையோடும், ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம், நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. ஹல்லேலூயா. சத்தமாலையில சொல்லுமா? நம்ம பொண்ணுனால வெள்ளினால செய்யப்பட்ட கடவுள்கள் என்னுடைய கடவுள் அல்ல. அவர் இருக்காரு, அவர் எப்படி தானே அவரை தொழுது கொள்ள முடியும்?
ஆவியோடும் உண்மையோடு தான் தொழுது கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அவர் தான் இந்த உலகத்தில் மனுஷனா இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்தில் வந்தார். ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், ஒரு பெரிய பிளான். மனுஷனை எப்படி வந்து அவரை தேடுகிறவர்கள், எல்லாம் சொல்லுங்க, அவரை தேடுகிறவர்கள், அவரை தேடுகிறவர்கள் எப்படி இருக்கணும் என்பது குறித்து ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை வெளிப்படுத்தினது தான் ஆபிரகாம் மூலமாக ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு தெரிந்தெடுப்பு. அவர் நம்முடைய முன்னோர்கள்லாம் யாரை வணங்கிட்டு இருந்தாங்க? கல்லை மண்ணை தான் வணங்கிட்டு இருந்தாங்க, இயற்கையை வணங்கினவங்க. ஆனால் அவர்கள் மத்தியில் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆண்டவரை தேடுற ஒரு உணர்வு இருந்துச்சு அவனுக்கு. என்ன சொல்கிறது, ஆண்டவருடைய வாஞ்சி, ஆண்டவரோட பேசுகிறதற்கான ஒரு இடம் இருந்துச்சு. ஆண்டவரோட பேசினார், ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சான். எங்கே போகிறனே தெரியாமல் ஆண்டவர் காமிக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. சத்தமாலையில சொல்லுவோமா? நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இங்கே இருந்த ஆண்டவர் உங்களோட பேசிட்டு, மகனே உன்னை யூஎஸ்ஏக்கு அழைக்கிறேன் அப்படின்னா, எஸ் லார்ட் அப்படின்னு நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. என்ன தெரியும், யூஎஸ்ஏ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆஸ்திரேலியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். இல்லை யூரோப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சில சொல்லுவாங்க, செட்டில் ஆனால் இங்கே தான் பாச செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஆண்டவர் இந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னா, அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஃபர்ஸ்ட் எஸ் லார்ட் ஐம் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். நான் காமிக்கிற தேசத்துக்கு நீ போனான, இந்த மனுஷனை கட்டிட்டு பட வேண்டியிருக்கு. எங்கே போகிறோன்னே தெரியல, எங்கே போகிறேன்னு ஆண்டவர் இடத்துக்கு சொல்கிறாரு. எப்போ ஆண்டவர் எங்கப்பா சொல்கிறாரு, எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. அது ஒரு ஆள் போல் அவர் கூட ஒரு பெரிய கூட்டமே போச்சு. வேலையாட்கள் அவர் கூட இந்த அவர் வீட்டை வேலை செஞ்சதில் யுத்தத்திற்கு தெரிந்தெடுத்தவங்களே 365 பேர், 400 பேர்கிட்ட யுத்த வீரர்கள் மாத்திரம் இருந்தாங்க. அப்படின்னா அவங்க குடும்பம் எவ்வளோ பெருசாக இருக்கும், எவ்வளோ பெரிய ஒரு சேனை மாதிரி போயிருப்பாங்க. எங்கடா போகிறீங்கன்னா, ஆண்டவர் காமிக்க தேசத்துக்கு போகிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆனால் ஆண்டவரை நம்பி போனவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆண்டவர் ஆகிய தேவன், பரலோகத்தின் ஆண்டவர் நம்மளோட உறவு ஆடும் பொழுது, அவரை நம்ம முக்கியப்படுத்தும் போது நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதம் தான் மாறும். ஹல்லேலூயா. சத்தமாலையில சொல்லுவோமா? அதனால தான் நீங்கள் எந்த தேசத்துக்கு போனாலும் சரி, இப்போ அங்கிள் ஆண்டி வந்து ஊருக்கு போகிறாங்க, நான் எப்போதும் சொல்கிறது தான் உண்டு. எப்படி சொல்லுவேன்? இந்த யுஏஇ தேசத்தில் இருக்கிற இயேசுசாமி தான் இந்தியாவிலையும் இருக்கிறாரு. ஒரு அல்லையா சொல்லுவோமா? சத்தமாலையில் சொல்லுவோமா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குவைத்திலையும் இந்த என்ன சொல்கிறது யுஏஇயில் இருக்கிற இயேசுசாமி வந்து ரொம்ப ரிச்சு, நம்ம ஊரில் இருக்கிற இயேசுசாமி வந்து காசுக்கு வழி இல்லாத ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. நம்முடைய ஆண்டவராகிய அதே இங்கே உங்களை போஷிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்தியாவிலே போஷிக்கிறார். அல்லையிலே சொல்லுவோமா? உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டோடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமாக தான் இருப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறார், நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஆமாம். இப்போ அப்பேற்பட்ட தேவனோட நம்ம ஏற்படுத்துகிற உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். அப்படி ஏற்படுத்துகிற உடன்படிக்கை அப்படி ஆராதனையாக மாறுகிறது. ஆண்டவர் இதை தான் விரும்பினார், இதை தான் ஏதேன் தோட்டத்தில் நடந்துருக்கணும். அதில் கட்டே ஆறக்கூடாது. எப்போ வந்து மனுஷன் கீழ்ப்படியாமல் ஆண்டவரை ஒதுக்கி வச்சானோ அப்போ தான் பாவம் வந்துச்சு. அதனால் அந்த உறவு பிரிஞ்சு போச்சு. திரும்ப அந்த உறவை மேம்படுத்த தான் ஆண்டவர் ரொம்ப பிரயாசப்பட்டார். அதோட ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் ஆதாம் ஏவாளோட பிள்ளைங்க ஆபேல் ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். அதான் ஃபர்ஸ்ட் வர்ஷிப்கான ஒரு ஆரம்பம். ஆபேல் என்ன பண்ணான்? ஆண்டவருக்கு முதலாக பலி செலுத்தினான் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு நோவா பலி செலுத்தினான். எவன் பலி செலுத்தினான்? 8 பேரை மாத்திரம் நோவாவும் அவனுடைய குடும்பமாகிய 8 பேர் மாத்திரம் பேழையில் காக்கப்பட்டார்கள். பெரிய வெள்ளத்திலேருந்து காக்கப்பட்டு வெளியே வந்தான்னு முதல்ல என்ன பண்ணாங்க? பலி செலுத்தினான். தேங்க் பண்ண, ஆண்டவரே எங்களை காப்பாற்றினீங்களே அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்ல பழகினான். அப்போ அதுக்கு அடுத்து தான் பார்க்குறான் ஆபிரகாம்.
ஆபிரகாம் எப்பெல்லாம் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணார், அந்த உடன்படிக்கையை நினைவு கூறும்படி அங்கே ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு பலி செலுத்துவாங்க. ஹல்லேலூயா. பார்க்குறோம் ஈசாக்குல ஆண்டவர் போகிற இடத்துல ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணார், வழியை அவனை ஆசீர்வதிச்சார், அவனை பெருக பண்ணார். அவனை ஆசீர்வதிக்கும் போது அவன் என்ன பண்ணான், ஆண்டவருக்கு ஒரு பலி செலுத்தினான், ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். அவனுடைய பிள்ளையாகிய யாக்கோபு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆண்டவரை ஆசீர்வதிச்சு அவனோட வாழ்க்கையில் எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ஆண்டவரோட பேசிட்டே தான் இருந்தார். ஏன்னா ஆண்டவரோட கொடுத்த வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம், அதை அவன் பண்ணார், கண்டினியூ பண்ணுறார் யாக்கோபோட வாழ்க்கையிலையும். அவன் ஒரு இடத்துல போய் ராத்திரியில் தூங்குறான். ராத்திரியில் வழி தப்பி அண்ணனுக்கு பயந்து ஓடி ஒழிஞ்சு மாமா வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில் தூங்குற போது ஆண்டவர் தரிசனமாக ஆறாரு. அங்கே என்ன பார்க்குறான், தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்கதையும் பாட்டின. இது டபால் எரிச்சு உட்காந்து, இது என்னது, இது வேற ஒன்றும் இல்லை, இது தேவனுடைய வீடு. வழியில சொல்லுவோமா, ஆண்டவர் இடத்துல இருக்கிறாரு, இதுக்கு வந்து ஏல் பெத்தேலு, இது தேவனுடைய வீடு எனப்படும் சொல்றதே இல்லை. ஆண்டவர் அங்கே வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. உடனே அங்கே வந்து என்ன பண்ணான், ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவர் நாமத்துக்கு நன்றி சொன்னான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ போற இல்லை, நீ தனியாக போறடா, நீ திருப்பி வரும்போது பெரிய சேனையாக வருவேன். யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமா. திரும்பி அதே இடத்துக்கு வரும்போது அங்கே ஒரு கல் அவங்களுக்கு ஒரு நினைவு சின்ன அங்கே இருக்கு. ஒரு கல்லை தூக்கிட்டு வந்து வச்சிருக்கான். கல் சாமி கிடையாது, கல் வந்து ஒரு ரிமெம்பரன்ஸ் தான். முள்ளு செடி ஒரு ரிமெம்பரன்ஸ் தான். செங்கடல் ஒரு ரிமெம்பரன்ஸ் தான். செங்கடல் ரெண்டா பதிச்சுன்னா செங்கடல் தொட்டு கும்பிடக்கூடாது. அதெல்லாம் என்ன பண்ணுது, ஒரு மெமரி தான். அதற்கும் மேலா அதை பிரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்காரு, கண்மலையிலிருந்து பேசுகிற ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா. கண்மலையிலிருந்து பேசுகிற ஆண்டவர், கண்மலையில கூட உங்களுக்கு தண்ணீரை கொடுக்குற ஆண்டவர். அல்லேலூயா. வனாந்தரத்தில் தண்ணியை கொடுக்குற ஆண்டவர். வனாந்தரத்தில் இருக்கிற அத்தனை 20 லட்சம் பேருக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, சாப்பாடு கொடுக்குற ஆண்டவர், போஷிக்கிற ஆண்டவர். டெய்லி 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்தில் இருந்தாங்க. 40 வருஷமும் அவங்களுடைய புலி கூட கிழிஞ்சு போகல. அவன் தூர தூக்கி போனா வேண்டான்னு தூக்கி போட்டாதான். அவங்க வஸ்திரம் கிழிஞ்சு போகல, அவங்க செருப்பு பிஞ்சு போகல. ஒரு இல்லையே சொல்லுவோமா, 6 மாதம் வைக்கிறதே ஒரு சில செருப்புகள்லாம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சட்டையை போட முடியாது, பழசாயிடுச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். 40 வருஷம் அவங்க துணி கிழிஞ்சு போகலை, அவங்க செருப்பு பிஞ்சு போகலை, அவங்க பட்டினியாக ஒரு நாள் இருக்கலை. அலையில சொல்லுவோமா. ஆண்டவர் அவங்களை போஷித்தார். ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னுடைய பிள்ளைங்களை, உன்னுடைய சந்ததியை நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போவேன் அப்படின்றத ஆண்டவர் வந்து மனுஷனோட ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கை. அப்படி போகிற வழியில் ஆண்டவர் வந்து மோசே என்ற மனுஷனை பயன்படுத்தினார். மோசே என்ற மனுஷன் மூலமாக ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் அப்படின்னா வந்து மோசஸ் போய் நின்றுட்டு இன்னைக்கு ஆண்டவர் இதை சொன்னார் அதை சொன்னார் அப்படி சொல்லிட்டு வந்து ஜனங்கள்கிட்ட லட்சமான மக்களுக்கிட்ட பேசணும். ஆண்டவர் எப்படி திரும்ப அவங்களோட ஜனங்கள்லாம் பார்க்கையிலே ஆண்டவர் எப்படி திரும்ப அவங்களோட பேசினாரு. இடி முழக்கம், மின்னல், அக்கினி, மேகம், மேகத்தின் நடுவில் இருந்து ஆண்டவர் பேசினார். ஒரு அல்ல சொல்லுவோமா. இயற்கை ஆண்டவரை ஆராதிக்க, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இயற்கை ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் மத்தியிலே பேசினாரு. ஹல்லேலூயா. அதை காட்டிலும் மேல ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அவரை துதிக்கணும். அதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடு தான் ஆசரிப்பு கூடாரம். ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், சென்டர் ஆஃப் பாயிண்ட் இதுதான் உடன்படிக்கை பெட்டி. ஆமென். அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்கு? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மண்ணால் ஒரு பகுதி, ஆரோனுடைய செங்கோல், அது இல்லாமல் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த
கட்டளையினுடைய ஒரு காப்பி. அது வந்துட்டு கேருபீன்களெல்லாம் மூடப்பட்டு அது வந்து ஒரு பேழைக்குள்ளாக ஒரு பெட்டிக்குள்ளே வச்சுருக்கு. இந்த பெட்டி எதை குறிக்குதுன்னா, ஆண்டவர் அவருக்கு வாக்கு பண்ணார், ஆண்டவர் அவங்களை வழி நடத்துகிறாரு, ஆண்டோடைய பிரசனை அவங்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். அல்லேலூயா. யாராவது தொட்டு கும்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அது பரிசுத்தமான ஆண்டுடைய பிரசனத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். உடன்படிக்கை வந்து டப டபன்னு உள்ள சொல்ல, அது தொட்டு கும்பிட சொல்ல. ஆண்டுடைய பிரசனம் இங்கே இருப்பதற்கான அடையாளம், விசிபிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டி, அது சுற்றி இருக்கிற ஆசரிப்பு கூடாரம். அங்கே தான் என்ன பண்ணுச்சு, ஆண்டவர் என்ன பண்ணார், ஆசாரியர்களை நியமித்தாங்க. மோசையின் மூலமாக ஆண்டவர் ஆசாரியரை நியமித்தாங்க. ஆசாரியரை நியமித்து என்ன பண்ணோம், அங்கே ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்திட்டே இருக்கணும், தூபம் போடணும், அங்கே வந்து பலி செலுத்தப்படணும். பலியை செலுத்துறதுக்கு ஆண்டவர் அநேக விதமான ஃபெஸ்டிவல்ஸ், பண்டிகைகளை ஏற்படுத்தினார். பஸ்கா பண்டிகை ஏற்படுத்தினார், கூடார பண்டிகை ஏற்படுத்தினார், ஒளியின் பண்டிகை ஏற்படுத்தினார், அப்படி அநேக பண்டிகைகளை ஏற்படுத்தினார். இந்த பண்டிகைகள்லாம் எதுக்காக ஏற்படுத்தினார்னா, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதற்கு. ஒரு அல்லே சொல்லுவோமா, சத்தமாலையில சொல்லுவோமா, ஆண்டவர் தான்ப்பா எங்களை வனாந்திரத்தில் வழி நடத்தினாரு அப்படின்றதுக்காக ஒளியின் பண்டிகை, கூடார பண்டிகை. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, வருஷம் இந்த கூடார பண்டிகை கொண்டாடுங்க. ஏப்போன பிறகு அவர்கள் கானான் தேசத்திற்கு போன பிறகும் மறந்துடக்கூடாது, அங்கே கொண்டாடணும் என்பதற்காக ஆர்டர் பண்ணார். அந்த கூடார பண்டிகை கொண்டாட வச்சோம். இதற்காக நாம் ஒருக்கா நம்ம முன்னோர்கள் எல்லாம் பரதேசியா இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு இடமா மாறி மாறி இருந்தார். அப்படி வனாந்தரத்தில் நம்ம வாழ்ந்த நம்மளை ஆண்டவர் இன்னைக்கு கட்டின வீட்டில் மச்சு பாவி வீடுகளில் நம்மளை கொண்டு வந்து சேர்த்தாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் பஸ்கா பண்டிகை எப்படி ஆண்டவர் ஆகிய தேவன் அந்த எகிப்து தேசத்திலேருந்து ஒரே நாள் ராத்திரி அத்தனை லட்சம் பேரும் அந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விடுதலையானவர்களா, சுதந்திரவாளிகளா, தங்களுக்கென்று ஒரு சொந்த தேசத்தில், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் சுதந்திரவாளிகளா வசிக்கும்படி ஆண்டவர் ஏற்பட தேசத்துக்கு அழைச்சிட்டு போனார். அதை நினைவு கூறுவதற்காக தான் அந்த பஸ்கா பண்டிகை. அல்லேலூயா. சத்தமாலையில சொல்லுமா, இது எல்லாம் எதற்கான ஒரு நேரம், ஆராதனைக்கான ஒரு நேரம். அல்லேலூயா. அப்படி எல்லாம் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, பஸ்கா பண்டிகையில் வந்து அவங்க பலியிடுவாங்க, நன்றி சொல்லுவாங்க. எதற்காக, ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்கள்லாம் அடிமைகளாக இருந்தபோது எங்களை விடுதலையாக்குனீங்களே, அதுக்காக உங்களுக்கு தோத்துறோம். ஒரு அல்லே சொல்லுவோமா, சத்தமாலையில சொல்லுவோமா. டியூட்ரானமி, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். டியூட்ரானமி, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 12, 13, 14. இதோட நான் முடிக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் ரொம்ப டியூட்ரானமியில் டியூட்ரானமி 30, 12, 13, 14. ஓகே. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்திற்கேறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிற யார் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிற யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அவன் சமுத்திரத்திற்கு அப்புறத்திலும் அல்ல. 14 வசனம். நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலையும் இருக்கிறது. ஆண்டுடைய பிரசன்னம், அவனுடைய பிரசன்னம், அவனுடைய கட்டளை, அவனுடைய நியாய பிரமாணம் அப்படின்னா வந்து அவர் சொல்றாரு, இது வந்து எங்கேயோ கடவுளை தேடுறது எப்படி, இல்லைன்னு சொல்ல போனால் முக்தி அடைவது எப்படி, முக்தி அடைகிறது எப்படின்னா நீ வந்து எங்கேயோ மலை மேலே போய் 7% தியானம் பண்ணணும், 7 கடல் தாண்டி 7 மடல் தாண்டலாம் வேணாம். அது எங்கே இருக்குது, உங்கள் இருதயத்தில் இருக்குது, உங்கள் வாயில் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா.
எங்க போட்டிருக்கு? உன் வாயிலும், எல்லாம் வாசிப்போமா? அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலையும் இருக்குது. ஆண்டவரை தேடணும்னா உன் இருதயம் போதும், உன்னுடைய வாய் போதும். ஒரு அல்லையே சொல்லுவோமா? சத்தம் அல்லையே சொல்லுவோமா? ஆமா, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் அவர் வந்துட்டு அவருடைய கட்டளைகளை, அவருடைய ஏற்படுத்தின அவருடைய ஆராதனைக்கான வழிகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இதை எப்படி நம்ம ஆண்டவர் தொழுது கொள்ளணும்னா நம்மளுடைய இருதயத்தின் மூலமாக ஆண்டவரை கனெக்ட் பண்ணுறது. நம்ம வாயினால் வெளிப்படையாக செய்யணும், மனசார நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் நம்ம தேட முடியும். ஹல்லேலூயா.